வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நமீபியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார கூட்டாண்மையை ஆழப்படுத்துவது குறித்தும் முக்கியமான புதிய துறைகளில் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்வது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. மருத்துவம், மருந்தாக்கம், எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின்றன. குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் இன்று அதிகாலை கம்பீரா பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து 5 வாகனங்கள் மகிசாகர் ஆற்றில் விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்க நிலவரங்கள் குறித்து மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு இடையே மத்திய கல்வி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாளை தொடங்கவுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணை சபாநாயகர் திரு ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசினர். பின்னர் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் திரு ஆர் செல்வத்தை சந்தித்தனா். அடுத்தடுத்த இத்தகைய சந்திப்புகளால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்திக்க பிஜேபி மேலிடக்குழு புதுச்சேரி வரவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற பரமதத்தர் புனிதவதிகார் திருக்கல்யாண உற்சவத்தை தொடர்ந்து விழாவின் முக்கிய பகுதியான மாங்கனி இறைத்தல் வைபவம் நாளை நடைபெறவுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.